முன்னிட்டு திருக்கல்யாண மகோத்சவமானது வெகு சீரம் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. மெய்யன்பர்களே, அதாவது பங்குனி உத்திரத்திலே சுவாமிக்கும் வைகாச விசாகத்திலே முருகனுக்கும் மகா ஆடி மாதத்திலே அம்பிகைக்கும் திருக்கல்யாணமானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றது. அதோடு இந்த திருக்கல்யாண மகோத்சவத்தில் கலந்துட்டோம்னாவே சகல விதமான தோஷங்களும் சமஸ்த விதமான பாபங்களும் விலகி யாருக்கெல்லாம் நாம என்னதான் நாம் நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஆகவே இங்க வந்திருக்கவாறெல்லாம் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். அதாவது ஜனனி ஜென்மதோஜானா கர்த்தனி குலசம்பதா பதவி பூர்வ புண்ணியானா விக்கதே ஜென்மபத்திரிகாது. என்ன அர்த்தம்னா, ஜனனம்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் நம்மளாம் பிறந்து வளர்ந்து இப்பேற்பட்ட ஒரு வேலை காரியங்கள்லாம் நாம செய்யறதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காருன்னா சாமியுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம். வர்த்தனி தாய் தகப்பனா செஞ்ச ஒரு புண்ணியத்தினால் கிடைப்பது வர்த்தனி குலசம்பதம். அந்த வர்த்தனி குலசம்பதம்னா தாய் தகப்பனா செஞ்ச ஒரு புண்ணியத்தினாலே நமக்கு அமைவது மனைவித்தான். அதான் அதுல அந்த நாள்ல என்ன சொல்லுவாங்க, குலத்தை நல்ல சம்பந்தம் பண்ணணும்னுவா. அந்த குலத்தை நல்ல சம்பந்தம்னா காடு பந்தா வீடு வாசல் சொத்து கோபம் நிறைய. கணவனுக்கு ஏற்ற ஒரு மனைவி, மனைவிக்கு ஏற்ற ஒரு கணவன் அமைவது குலசம்பதம். பட்டம் பதவி பேரு புகழ் வீடு வாசல் சொத்து சுகம் நிலம் பணம் இதெல்லாம் அமைவது பாட்ட முப்பாட்ட செஞ்ச பூர்வ புண்ணியஸ்தான். நாம் என்னதான் பேரு தண்ணி விட்டு சிந்தி உழைத்தாலும் நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் நமக்கு என்னதான் நம்ம செய்யணும்னு நாம நினைக்கிறோமோ அந்த ஆசீர்வாதத்தோடு அனுகிரகத்தோடு தான் எந்த ஒரு விழாவும் நடக்கும். ஆகவே நம்ம இந்த திருக்கல்யாண மகோத்சவத்துல கலந்துறதுனாலே நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், அந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தோடு நம்மளாம் இந்த பாக்கியத்தை கலந்துக்கிறோம்னா ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஆகவே அவனே என்ன சிவனே சிவனேன்னு மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. நாம எதை சொல்லி பிரார்த்தனை பண்றோமோ அதுதான் சித்திக்கணுவா. நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்கும்னா, இல்லைன்னா கட்சி வரைக்கும் இல்லைன்னா ஆயிடும், இருக்குதுன்னா எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நாம என்ன சொல்றோமோ அதுதான் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். ஆகவே இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒரு 4 மணி நேரம் அமைதி காத்து சங்கல்பம் என்ற ஒரு நிகழ்வு போறோம்.